கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை 7% அதிகரிக்க வலியுறுத்தி பிரம்மாண்ட பேரணி அழைக்கிறது SDBI கட்சி. நாள் நவம்பர் 16 சனிக்கிழமை. இடம் ராஜரத்னம் மைதானம், எழும்பூர், சென்னை. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த நவம்பர் மாதம் 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதன் முதற்கட்ட தேர்தல் 43 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 81 சட்டசபை தொகுதிகள் உள்ளது. இங்கு ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க 41 தொகுதிகளில் வெல்ல வேண்டும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. 2 கட்சிகளுமே வலுவாக கூட்டணிகள் அமைத்துள்ளன. காங்கிரஸ் கூட்டணியில் முதல்வர் ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி, லாலு பிரசாத் யாதவின் RJD, இடதுசாரிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் AJSU, ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் LJP ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கட்சி தாவியவர்களுக்கும் முன்னாள் தலைவர்களின் வாரிசுகளுக்கும் பாஜக பெருமளவில் வாய்ப்பு வழங்கி உள்ளதால் அம்மாநில பாஜகவினர் கடும் அதிருப்தியில் இருக்கின்றனர். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ரகுபர் தாஸின் மருமகள் பூர்ணிமா தாஸ் சாஹுவுக்கு பாஜக சீட் வழங்கியுள்ளது. அர்ஜுன் முண்டாவின் மனைவி மீரா, அம்பாய் சோரனின் மகன் பாபுலால் சோரனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன் பாஜகவுக்கு தாவிய CP சௌத்ரியின் சகோதரர் ரோஷன் லால், பாஜக MP துல்லு மகத்தோவின் சகோதரர் சத்ருகன் மகாதேவ் ஆகியோரின் பெயர்களும் வேட்பாளர் பட்டியலில் உள்ளன. இளைஞர்கள் காங்கிரஸில் ஆர்வம் காட்டும் நிலையில் பெண் வாக்காளர்கள் பாஜக பக்கம் இருக்கிறார்கள். அங்கு மாநிலத்தில் சுமார் 26% பேர் குறைந்த வருமானம் கொண்டவர்கள், தலித் மற்றும் பழங்குடி வாக்காளர்கள் ஆவர். இவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தே தேர்தல் முடிவுகள் அமையப் போகிறது. பாமர மக்களிடம் மோடி நாட்டிற்காக நன்மை செய்கிறார் என்றும் அவரே சரியான தேர்வு என்ற கருத்து நிலவுவதை பல தேசிய ஊடகங்கள் பதிவு செய்துள்ளன. அங்குள்ள ஜாம்ஷெட்பூர் ஏற்கனவே ஒரு வளர்ந்த தொழில்துறை நகரம். இதனால் அங்கு உட்கட்டமைப்பில் பிரச்சனை இல்லை. அதே நேரம் பணவீக்கமும் வேலைவாய்ப்பும் அங்கு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஆனாலும் அங்கு பிரச்சனையை தாண்டி மக்கள் சித்தாந்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை பார்க்க முடிகிறது. அருகிலுள்ள பிர்சா நகரில் உள்ள சஞ்சய் மார்க்கெட்டில் ஜார்க்கண்டின் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் காடுகளிலிருந்து இலைகளை வாங்கி அதை தட்டுகளாக மாற்றி விற்பனை செய்கிறார்கள். தங்களுக்கு அரசின் உதவி மிக குறைவாகவே கிடைப்பதாக இவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள். இதுபோல பல தொகுதிகளில் முரண்பட்ட சூழல் நிலவுவதை கருத்து கணிப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு 7 உத்தரவாதங்களை அளிக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 450 குறைக்கப்படும். மேலும் ஒவ்வொரு நபருக்கும் 7 கிலோ ரேஷன் இலவசமாக வழங்கப்படும். பெண்களின் கௌரவத்தை உயர்த்தும் நோக்கில் அவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 2,500 கௌரவத் தொகையாக வழங்கப்படும். சமூக நீதிக்கான உத்தரவாதத்தின் கீழ் ஜார்க்கண்டில் STக்கு 28%, SCக்கு 12%, OBCக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்படும். வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும் நோக்கில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேலும் ரூபாய் 15 லட்சம் வரை மருத்துவ காப்பீடும் வழங்கப்படும். கல்விக்கான உத்தரவாதமாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பட்டய கல்லூரிகள் அமைக்கப்படும். மாவட்ட தலைநகரங்களில் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும். விவசாய நலன்களை உறுதிப்படுத்தும் நோக்கில் நெல்லுக்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலையாக ரூபாய் 3,200 நிர்ணயிக்கப்படும். மற்ற விவசாய பொருட்களின் குறைந்தபட்ச கொள்முதல் விலை 50% உயர்த்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள். பாஜக அளித்துள்ள வாக்குறுதியில் பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 2,100 வழங்கப்படும். தீபாவளி மற்றும் ரக்ஷா பந்தன் தினங்களில் இலவச LPG கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் மற்றும் ரூபாய் 500க்கு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஜார்க்கண்ட் இளைஞர்களுக்கு 5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். ஆனால் பழங்குடியினருக்கு இந்த சட்டம் பொருந்தாது. சர்ணா மத சட்ட பிரச்சனை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு உரிய முடிவுகள் எடுக்கப்படும்.
ஜார்க்கண்டில் தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கான இடம்பெயர்வு ஆணையம் அமைக்கப்படும். பாஜக ஆட்சிக்கு வந்தால் 2.87 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் உட்பட ஜார்க்கண்டில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதேபோல ஜார்க்கண்ட் பேப்பர் கசிவு விவகாரம் தொடர்பாக சிபிஐ மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊடுருவியவர்களிடமிருந்து நிலங்களை திரும்ப பெறவும், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களை நாடு கடத்தவும் சட்டம் கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்து குடியேறுபவர்களை வெளியேற்றப் போவதாக பாஜக வாக்குறுதி அளித்திருக்கிறது. இதனை குறிப்பிட்டு பேசிய அமித்ஷா, ஜார்க்கண்டில் ஊடுருவல்காரர்களால் அதன் நிலத்துக்கும் மக்களுக்கும் உணவுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. பழங்குடியின மக்களுக்கு பாஜக பாதுகாப்பை அளிக்கும். மாநிலத்தில் பழங்குடியினரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. மக்கள் தொகை வேகமாக மாறி வருகிறது. JMM கட்சி ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவளித்து வருகிறது. ஜார்க்கண்டில் இந்துக்கள் மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சமரச அரசியல் அதன் உச்சத்தில் உள்ளது. நாட்டிலேயே ஜார்க்கண்ட் ஊழல் நிறைந்த மாநிலமாக மாறி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 1% அளவுக்கான வித்தியாசத்தில் மட்டுமே இந்த வெற்றி இருக்கும் என்பதால் முடிவு இறுதி நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த 2019 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக JMM கட்சி 30 சீட்டுகளில் வென்றிருந்தது. அதைத் தொடர்ந்து பாஜக 25 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 16 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. அதே போல JVMP என்ற கட்சி 3 இடங்களிலும் AJSU என்ற கட்சி 2 இடங்களிலும் வெற்றியிருந்தது. அதைத் தொடர்ந்தே அங்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது. தற்போது 2024 ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார், எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.